வெல்கம் டு 360 தமிழ். இப்ப அபர் பிரளய் அப்படின்ற வெப் சீரிஸோட செகண்ட் சீசன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலா சீசன் 2லயும் பார்ட் 1 நம்ம போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இது வரைக்கும் பார்ட் 1 வீடியோவை பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ரெண்டு சேனலுக்குமே வியூஸ் சுத்தமா போக மாட்டேங்குது. கடைசி 2-3 நாளா தான் இந்த ப்ராப்ளம் இருக்கு. நான் இந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே வேலைக்கு ஆகல. நீங்க வீடியோக்குள்ள வரும்போதே ஒரு லைக் போட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எல்லா எபிசோட ஸ்டார்டிங் சீனும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பாஸ்ட்ல போலீஸ் கிட்ட ஒருத்த மட்டும் மாட்டிருப்பான். அவனை இங்க இருந்து வேற ஒரு பகுதிக்கு கொண்டு போக போறாங்க போல. இப்ப வேன்ல ஏத்துறதுக்காக இழுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இவனோட ஆளு மீதி 2 பேர் இருக்காங்கல்ல, அதுதான் இன்னைக்கு தப்பிச்ச 2 பேரு. அவங்க கன் எடுத்துட்டு இங்க இருக்க போலீஸ் எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாங்க. முக்கியமான போலீஸ் ஆபீசர் இருக்கார்ல, வேனுக்கு பின்னாடி மறைஞ்சிடுறாரு. எப்படியாவது சாமர்த்தியமா அவங்களை ஷூட் பண்ணி பிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த மாட்டிருக்க நபர் இருக்கான்ல, இந்த மாட்டிருக்க நபரோட பேரு கோகுல்னு சொல்லியிருப்பேன். கோகுல் என்ன பண்றான்னா, இவர் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நெரிச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல நல்லபடியா இவரோட கதையை முடிச்சிடுறான். இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறான். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்கல்ல, உன் கால் உடைஞ்சிருக்கு, நீ எங்க கூட வந்தாலும் பெருசா யூஸ் ஆக மாட்ட, அதனால இங்கேயே இரு. ஜெயில ஒரு போலீஸ் உனக்கு கிடைச்சிருக்காருல, அவர் மூலியமா நீ ஜெயில இருந்து எங்களை ஆபரேட் பண்ணு. நீ சொல்ற விஷயத்த நாங்க வெளியே ஆளுங்களை வச்சு பண்றோம், இதுதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம இந்த கோகுலம் ஏத்துக்கிறான். அப்பத்துல இருந்து தான் இந்த கோகுல உள்ள இருந்தே ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நேதாஜின்றது இந்த கோகுலா என்னன்றது இப்பயும் தெரியல. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. இப்ப பிரசன்ட்ல கீதா இருக்காங்கல்ல, ஹீரோவை பார்த்து என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு விசாரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஹீரோ நிறைய பேரோட காலை நாங்க கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம், அவங்களோட ஆக்ஷன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அசிஸ்டன்டான அந்த கான்ஸ்டபிள் லேடி தான் நிறைய பேரோட காலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மதன் ஒரு நபரோட காலை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மதனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃப்லாம் இருக்காங்க. ஒய்ஃபுக்குமே இவன் பண்ற தப்ப பத்திலாம் நல்லா தெரியதான் செய்யுது. ஒய்ஃப் வேற இடத்துலயும் இவன் வேற இடத்துலயும் இருக்காங்க. உன்னை பார்க்கணும் போல தோணுது, நான் பார்க்கறதுக்காக வரன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே இவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அது வரைக்கும் எனக்கு போட்டோ மட்டும் அனுப்புன்ற மாதிரிலாம் ஒய்ஃப் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். சரி சரி எடுத்து அனுப்புறேன்ற மாதிரி அவங்க போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த மதன் அப்படின்ற நபரை வீட்டுல வச்சு லாக் பண்ணுன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மினிஸ்டர் நேதாஜியை நமக்கு காட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு முழிப்பு வருது. என்ன சவுண்ட் கேக்குதுன்னு ரூம்க்கு வந்து பார்த்தா இவரோட பிஏ இருக்கான் பாத்தீங்களா, இவரோட கீப்பு கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கான். இத பாக்குற மினிஸ்டர் நேதாஜி பயங்கர கடுப்பாயிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இதுல அந்த கீப் இருக்காங்கல்ல, பயந்து இங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. இப்ப அடிச்சவரு டயர்டா வெளியே வந்து உட்கார்றாரு. அப்பதான் இவருக்கு போன் கால் வருது. ஜெயிலுக்குள்ள கோகுல்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்றானா, எனக்கு 5 கோடி ரூபாய் வேணும், எனக்கு உடனே அனுப்பி விடுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். போலீஸே பயப்படுற நேதாஜி நான் தான்ற மாதிரி அவன் சொல்றான். எது நீ நேதாஜியா? நான் தாண்டா எல்லாருமே பயப்படுற நேதாஜி. நீ கேட்கிற காசெல்லாம் தர முடியாது, நீ யாருன்னு கண்டுபிடிச்சு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி இந்த நேதாஜின்ற மினிஸ்டரும் பேசுறாரு. இப்ப பிஏ கிட்ட வந்த காலை பத்தி சொல்றாரு. எவன் பண்ணான்னு தெரியல, யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு சீக்கிரமா அவன் கதையை முடின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நடந்த விஷயத்துக்காக மன்னிச்சு இந்த வேலையை தராரு. இவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஆனா இவன் மேலேயே இவருக்கு சந்தேகம் வந்துருது. இவன் யாரு என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. என்னோட பிஏவை பத்தி விசாரி அப்படின்ற மாதிரி வேற ஒருத்தர் கிட்ட பொறுப்பை தராரு. இப்ப தீபக்கும் தமயந்தியும் டிராவல் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. தினேஷ்னு ஒருத்தன் கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருக்கான் பாத்தீங்களா, அந்த ஊருக்கு தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே லைட்டா ஒருத்தர் பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவங்க 2 பேருமே கொஞ்சம் சிரிச்சு பேசிக்கிட்டே இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட அசிஸ்டன்ட் கான்ஸ்டபிள் லேடியை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிட்டு இருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் இவங்க கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்க்கறதுக்காக ஒரு பகுதிக்கு கிளம்புறான். அந்த பகுதியை பத்தி ஹீரோ கிட்டயும் இந்த கீதா கிட்டயும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை பார்க்க போறோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறான். சீக்கிரமா பையனை தூங்க வச்சிரு, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி சரின்ற மாதிரி இந்த ஒய்ஃபுமே ஏத்துக்கிறாங்க. தீபக்கும் தினேஷை தூக்குறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த ஊர்ல இருக்க பெரிய ஆளோட பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ண போறான், அவனெல்லாம் தூக்க முடியாது, நானே அந்த கல்யாணத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன்ற மாதிரி ரெடி ஆயிடுறாரு. நாங்களும் அந்த கல்யாணத்துக்கு வரோம், ஆனா கண்டிப்பா நாங்க தூக்க தான் போறோன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்றாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
அந்த மதனை பொறுத்த வரைக்கும் நான் வரதுக்குள்ள பையனை தூங்க வச்சிருன்ற மாதிரி சொன்னா பாத்தீங்களா, இவங்க பையனை தூங்கலாம் வச்சிடுறாங்க. இப்ப கரெக்டா மதன் வந்துடுறான். இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து தகவலே கிடைக்க மாட்டேங்குது. மேற்கொண்டு எங்க போனோன்ற மாதிரி இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அசிஸ்டன்ட் ஒரு ஸ்டேஜ்ல தூங்கிடுறாங்க போல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண் முழிச்சு இந்த வழியா போங்கன்னு சொல்றாங்க. தினேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஆளோட பொண்ணை தான் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்கான். இப்ப கல்யாணத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு தமயந்தி வந்துடுறாங்க. இவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம், அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது என்னோட வருங்கால மாப்பிளைய அரெஸ்ட் பண்ண போறீங்களா, அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. இல்ல சார், உங்க மருமக நிறைய தப்பு பண்ணியிருக்கான், அதனால தான் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த மாமனார் ஏத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா இதுக்கு விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவன் எப்பேற்பட்டவன்றதை புரிய வச்சாதான் விடுவாங்கன்றதை தமயந்தியும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலா இவனை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் கேர்லா இருக்க ஒரு பொண்ணை நாசம் பண்ணாம பாத்தீங்களா, அதை வீடியோ எடுத்து மிரட்ட வேற செஞ்சிருப்பான். அந்த வீடியோவை இவங்க எல்லார் முன்னாடியும் காமிச்சிடுறாங்க. இதனால இந்த வருங்கால மாமனார் பயங்கர கடுப்பாயிடுறாரு. இவனை இதுக்கப்புறம் என்னன்னா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்ன மாமனாரே கை விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த தினேஷும் பயப்பட ஆரம்பிக்கிறான். வேற வழி இல்ல, இவரை மிரட்டி தான் தப்பிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அந்த பொண்ணை வச்சு மிரட்டுறான், மாமனாரை வச்சு மிரட்டுறான். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு நினைக்கிறான். கன்னெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இந்த மணப்பெண்ணு ஒரு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. லவ்ன்ற பேர்ல என்னைய இவ்வளவு நாள் ஏமாத்தினா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கோவப்படுறாங்க. சரி என்ன பண்றது, பிடிக்கலான்னு வந்தா இந்த பொண்ணு ஷூட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி போலீஸுங்களும் யோசிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த மதனை அமுக்கிறதுக்காக வந்துடுறாரு. அவனுமே சண்டை போட்டு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறான். ஆனா ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு அவனை லாக் பண்ணிடுறாரு. கன் பாயிண்ட்ல அவனை லாக் பண்ணிடுறாரு. அப்பன்னு பார்த்து இந்த மதனோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேற ஒரு சைடுல இருந்து வந்து ஹீரோவோட நெத்தியில கன்னை வைக்கிறாங்க. இப்ப ஹீரோ மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கும் போது இந்த கீதா இருக்காங்கல்ல, வேற ஒரு சைடுல இருந்து அந்த ஒய்ஃப் மேல கன்னை வச்சிடுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க பிடிக்க வந்த மதனை இங்க புடிச்சிட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காமிச்சு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த நேதாஜின்ற மினிஸ்டர் கார்ல வந்துட்டு இருக்கும் போது சில பசங்க வந்து அட்டாக் பண்றாங்க. இவரோட செக்யூரிட்டிஸா சிலர் இருப்பாங்கல்ல, அவங்களோட கதையெல்லாம் முடிச்சு இவரோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து குருன்ற ஒரு நபர் இந்த இடத்துக்கு வரான். அந்த குரு இருக்கான் பாத்தீங்களா, மினிஸ்டரை காப்பாத்துற மாதிரி இந்த இடத்துல சண்டைலாம் போட்டுட்டு இருக்கான். எல்லாரையும் அடிச்சு ஓட விட்டு மினிஸ்டரை இந்த இடத்துல காப்பாத்திடுறான். யார்ப்பா நீ, சரியான நேரத்துல வந்து எனக்கு உதவி பண்ணு அப்படின்ற மாதிரி மினிஸ்டருமே நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இந்த குருவை பொறுத்த வரைக்கும் யாருன்னா இப்ப பிரசன்ட்ல பிஏவா இருக்கான் பாத்தீங்களா, அவனா தான் இருப்பான். இவனுமே இதுக்கப்புறம் நான் உங்க கூடிய பாதுகாப்புக்காக இருக்கன்ற மாதிரி சொல்றான். சரி இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி மினிஸ்டருமே இவனை வேலைக்கு சேர்த்திருப்பாரு. அதாவது அட்டாக் பண்ண சொன்னதே இவன் தான் டிராமா பண்ணி இந்த மினிஸ்டர் கிட்ட சேர்ந்திருக்கான்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. பிரசன்ட்ல இவன் பிளான் பண்ணி தான் நம்ம கிட்ட சேர்ந்திருக்கானான்ற மாதிரி மினிஸ்டருக்கு டவுட் வந்திருக்கும். அதனால தான் இந்த குருவை பத்தி விசாரின்ற மாதிரி வேற ஒருத்தர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. நம்ம ஹீரோ இருக்கார்ல, மதன்னு ஒருத்தனை பிடிச்சிருக்காரு. அவனை போட்டு டார்ச்சர் பண்றாரு. அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அதனால ஒய்ஃப் பையனை டார்ச்சர் பண்ணுவோன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்றான். சரி நேதாஜி யாருன்றதா சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நேதாஜி யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பப்ப கால் பண்ணி வேலை பண்ண சொல்லுவாரு, நான் அதை பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி அந்த நேதாஜிக்கு நீ கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே பண்றேன் அப்படின்ற மாதிரி இவன் இருக்கான் பாத்தீங்களா, நேதாஜின்ற நபருக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கான். பேசுற நபர் நேதாஜி மாதிரி தான் பதில்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த கால் எங்க இருந்து வருதுன்றதை நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மினிஸ்டர் நேதாஜியும் பிஏவும் உட்கார்ந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல நேதாஜியை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. எந்த நாயின்னு தெரியல, என் பேரை வச்சு இந்த கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் நேதாஜி சொல்றாரு. இந்த குருவை கொஞ்சம் எட்டி மிதிச்சுக்கிட்டே தான் சொல்றாரு. இந்த குருக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்தெல்லாம் இவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். சமயம் பார்த்து இந்த ஆளோட கதையை முடிச்சுக்கலான்ற மாதிரி பிளான் போட்டுட்டு இருக்கான் போல. ஆக்சுவலா ஜெயில இருந்து தானே அந்த கால் வந்தது. அந்த விஷயத்தை இப்ப அசிஸ்டன்ட் கண்டுபிடிச்சிடுறாரு. சார் இந்த ஜெயில இருந்து தான் கால் வந்திருக்கு சார். ஜெயில கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு கால் பண்ற வசதி எல்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி கோகுல்னு ஒருத்தன் தான் இந்த காலை பண்ணிருக்கான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. கோகுலை பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றத்துக்காக உள்ள போனானே அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஆமா சார், இந்த குற்றத்துக்காக தான் உள்ள போனான்ற மாதிரி தமயந்தி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, ஒரு மணப்பெண்ணை 3 பேர் சேர்ந்து சாவடிச்சாங்க பாத்தீங்களா, அதுல ஒருத்தனா தான் கோகுல் இருப்பான். கோகுல் மட்டும் தான் மாட்டிருப்பான், மீதி 2 பேர் தப்பிச்சிருப்பாங்க. அந்த கேஸுக்கும் தமயந்திக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு போல. என்ன சம்பந்தம் அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியல. எனக்கு அந்த கேஸ் நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நம்ம உடனே அந்த ஜெயிலுக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஜெயிலுக்குள்ள கோகுல் இருக்கான் பாத்தீங்களா, இவன் வச்சதான் சட்டம்ன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கான். இங்க இருந்தே வெளியே இருக்கவங்கள ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். இங்க இருக்க ஜெயிலர் ஹெல்ப்போட தான் இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஜெயிலர் இருக்கார்ல, என்னாச்சுன்னு தெரியல, போலீஸுங்கலாம் வந்துட்டு இருக்காங்க, நீ பண்றதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல, நீ உன்னோட இடத்துக்கு போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி போறேன்ற மாதிரி இவனுமே சலிப்பா சொல்றான்.
இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா ஜெயிலரோட சப்போர்ட் இல்லாம யாருமே அப்படி ஆபரேட் பண்ண முடியாதுல்ல. யோ நீ என்னையா வேலை பாக்குற அப்படின்ற மாதிரி ஜெயிலரை போட்டு திட்டுறாரு. ஜெயிலர் காசு வாங்கிட்டு தான் இந்த விஷயத்த பண்றாரு அப்படின்றது ஹீரோக்கு நல்லா தெரியுது. ஆனா பெருசா எதுவும் கேட்க முடியல. நான் அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கோகுல பாக்குறதுக்காக அவன் செல்லு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவனுக்கு இங்க பயங்கர செல்வாக்கு இருக்கு. ஃபேனு டிவின்னு எல்லாமே அவனோட ரூம்ல வச்சிருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ தானே பேசும்போது நேதாஜின்ற மாதிரிலாம் சொன்ன, நீ தான் நேதாஜியா, நடக்கிற கிரைம்க்குலாம் நீ தான் காரணமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஆமா நான் தான் நேதாஜின்ற மாதிரி சொல்றான். நான் நேதாஜி இல்லன்ற மாதிரி சொல்றான். வேணும்ட்டே மாத்தி மாத்தி பேசி ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என்னடா நக்கல் பண்ணிட்டு இருக்கியா, ஏற்கனவே நீ ஜெயில தான் இருக்க, முட்டிக்கு முட்டி தட்டிடுவன்ற மாதிரி இவர் மிரட்டுறாரு. ஓஹோ என்ன அடிப்பியா, அதுக்கு முன்னாடி உன் ஒய்ஃப் பையனை நீ பாதுகாத்துருக்கணுமே, அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டியன்ற மாதிரி நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அவங்களுக்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்றான். இவருமே உடனே வீடியோ கால் பண்றாரு. ஒய்ஃபை என்னாச்சுன்னு நார்மலா பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகேவா தானே இருக்குன்னு இவர் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் ஒய்ஃபுக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். யாரவன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. கொசு மருந்து அடிக்கிறதுக்காக வந்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க என்னப்பா பண்ற, வெளியே போய் அடின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மேடம் உள்ள அடிக்கிறதும் நல்லது, அதனால தான் வந்தன்ற மாதிரி அவன் சாதாரணமா பேசுறான். ஒய்ஃப் கிட்ட சாதாரணமா பேசுறான். ஆனா இந்த கோகுல் சொல்லி தான் வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கான்றது ஹீரோக்கு தெரிய வருது. என்ன அரெஸ்ட் பண்ணோம் இல்ல என்ன விசாரிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உன் ஒய்ஃபு கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி கோகுல் மிரட்டுறான். இவரால எதுவுமே பண்ண முடியல. இங்க இருக்க எல்லாருமே கோகுல் ஆளுங்க தானே, ஹீரோவை நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ எதுவுமே ரியாக்ட் பண்ணாம வேக வேகமா வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவரு நீங்க ரெண்டு பேர் ஓகே தானேன்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஓகேன்ற மாதிரி சொல்றாங்க. தெரியாத நபர் எதுக்காக வீட்டுக்குள்ள அலோவ் பண்றீங்க, இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே புரியல. ஏன் ஹஸ்பண்ட் இவ்வளவு பதட்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஹஸ்பண்ட ரிலாக்ஸ் பண்றாங்க. இந்த மினிஸ்டர் நேதாஜிக்கு வர வழியில வயித்த கலக்கி இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்காரு. ஆளுங்க இங்கேயும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. குருவும் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்கான். ஆக்சுவலா மினிஸ்டரோட போன் இப்ப குரு கிட்ட தான் இருக்கு. இப்ப போன் அடிக்குது. இவனுமே அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். மினிஸ்டர் தான் பேசுறாருன்ற மாதிரி எதிர இருக்கவர் தகவலை சொல்லிட்டாரு. நீங்க உங்களோட பிஏவை பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அவனோட உண்மையான பேரு குரு அப்படின்றது. அவன் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்றவன் அப்படின்ற மாதிரிலாம் தகவலை கொடுக்குறாங்க. நம்மளை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கானா, அப்ப உசாராயிட்டான் போல அப்படின்ற மாதிரி குருவும் பயப்படுறாரு. இப்ப மினிஸ்டருமே என் போனை தா அப்படின்ற மாதிரி போனை வாங்கிட்டு கார்க்குள்ள போயிட்டு இருக்காரு. வந்த வாய்ஸ் நோட்டை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. நம்ம நினைச்சது சரிதான், பிளான் பண்ணி தான் நம்ம கூட இருந்திருக்கான்ற மாதிரி அங்க இருக்க குருவை ஒரு பார்வை பாக்குறாரு. அவன் மறைச்சு வச்சிருக்க கன்னை வச்சு மினிஸ்டர் கதையை முடிச்சிடறான். மினிஸ்டரோட காட்ஸை சுத்தி இருக்காங்கல்ல, அவங்களோட கதையும் முடிச்சிடறான். இவ்வளவு நாள் உன் கூட இருந்து செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் முடிச்சிடறான். இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல குரு, தினேஷ், இதை தாண்டி கோகுல் அப்படின்ற அந்த நபர், இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணுவாங்க. நமக்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுன்ற மாதிரி ஒரு பெரிய டீமையே ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப பிரசன்ட்ல பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்ப சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது தான் கோகுல ஜெயில மாட்டிப்பாரு. மீதி ரெண்டு பேர் தான் அந்த நெட்வொர்க்கை வச்சு இந்த கிரைம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப பிரசன்ட்ல ஹீரோவும் டீமோ சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அசிஸ்டன்ட் தீபக் இருக்கார்ல, இந்த பகுதியில் அவங்க இருக்காங்க போல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்களுக்கு யாருமே கிடைக்கல. இங்க யாருமே இல்ல, ஏமாத்தி வர வச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஏமாத்தி வர வச்சிருக்காங்கன்னா அங்க வரதுக்கு பிளான் போட்டிருக்காங்க போல, நீ கவனமா இருன்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி தீபக் சொல்லிட்டாரு. அந்த இடத்துக்கு பார்த்தா குரு வந்திருக்கான். ஹீரோவையும் டீமையும் தசை திருப்பிட்டு இங்க இருக்க மதனை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கான் போல. அப்படி வந்தவன இங்க இருக்க அந்த லேடி கான்ஸ்டபிள் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. நீ தானே அந்த பேக்கை எடுத்து தந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு சாப்பாடை கொண்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த குரு வேணும்ட்டே இடிச்சிருப்பான். அப்படி இடிச்சவன் பேக்கை மாத்தி தந்துருவான். அதாவது சாப்பாடு வைக்கிறதுக்கு பதிலா பாம வச்சு தந்திருப்பான். இவன் தான் பிளான் பண்ணி பண்ணிருக்கான்றது தெரிஞ்சது இல்ல. இப்ப அசிஸ்டன்ட் தீபக்கு பயங்கரமா இவன் மேல கோவப்படுறாரு. ஒன் நாள் தாண்டா என்னோட கால் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் அந்த ஆக்சிடென்ட்னால நான் நிறைய இழந்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவரோட ஒரு காலியே இழந்திருப்பாரு. இப்போதைக்கு இவர் கட்டக்கால் தான் வச்சிருக்காரு போல. இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த கட்டக்கால அவன் புடுங்கிடுறான். இப்ப ஒரு காலோட அவன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது இவன் கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவன் பாத்தீங்களா அடிச்சு இவரை கீழே தள்ளிடுறான். அந்த கட்டக்கால வச்சே திரும்ப திரும்ப இவர் அடிக்கிறான். கொடூரமா இவரோட கதையை முடிச்சிடறான். அந்த லேடி கான்ஸ்டபிளால எதுவுமே பண்ண முடியல.
இவனுமே ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றானா இங்க இருந்த மதனை கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. தீபக் இறந்து போயிருக்கிறத பார்த்து எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தமயந்தி தீபக்க லவ் பண்ணவே ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுமே இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால காப்பாத்த முடியலன்ற மாதிரி லேடி கான்ஸ்டபிளும் அழுதுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நடுவுல தமயந்தி யாருக்கோ தகவல் கொடுத்த மாதிரி காமிச்சாங்கல்ல, யாருக்கு தகவல் கொடுத்தாங்க, எதுக்காக இந்த டீம்ல சேர்ந்தாங்கன்ற எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா பாஸ்ட்ல 3 பேரை ஒரு போலீஸ் புடிச்ச மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த போலீஸ் வேற யாரும் கிடையாது, தமயந்தியோட சொந்த அண்ணனா இருப்பாரு. அண்ணன் அந்த கேஸ்ல பிஸியா இருப்பாரு. அந்த டைம்ல இவங்க போலீஸா கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல இருந்த பொண்ணை சாவடிச்சது யாருன்ற மாதிரி அண்ணன் தேடும் போது 3 பேர் மேல சந்தேகம் வந்திருக்கும். அந்த 3 பேர்ல கோகுல் மட்டும் தான் மாட்டியிருப்பான், மீதி 2 பேர் தப்பிச்சிருப்பாங்க. அந்த கோகுல் தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது இந்த போலீஸோட கதையை முடிச்சிருப்பான். ஆக மொத்தத்துல அண்ணனோட கதையை முடிச்சது கோகுல் தான். அண்ணன் இறந்து போனதை இவங்களால ஏத்துக்க முடியல. இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுதல் சொல்றதுக்காக கீதா இந்த இடத்துக்கு வராங்க. என் அண்ணனுக்கு நடந்ததுக்கு நான் பழி வாங்கணும், நானுமே டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறேன், அவங்களை எப்படியாவது நான் புடிச்சு சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கீதா கிட்ட இவங்க கேட்டிருப்பாங்க. அதனால தான் கீதா இருக்காங்கல்ல, அந்த டீம்ல நீங்க தமயந்தியும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஜூனியரா இருந்தாலும் சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த தமயந்தி கருப்பாடு அந்த எதிர் டீமுக்கு தான் தகவலை கொடுக்குறாங்கன்ற மாதிரி நம்மள நம்ப வச்சிருப்பாங்க. உண்மையில இவங்க கீதாக்கு தான் தகவலை கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த சம்பந்தப்பட்டவங்களை நான் ஷூட் பண்ணி சாவடிக்கணும், அதுக்கான பர்மிஷன் தாங்கன்ற மாதிரி கீதா கிட்ட இவங்க பேசியிருப்பாங்க. ஹீரோ பிடிக்கணும்னு நினைக்கிறார்ல, அதனால தான் ஹீரோக்கு இது தெரிய வேணான்ற மாதிரி மறைச்சிருப்பாங்க. ஆக மொத்தத்துல ஜெயில இருந்து கோகுல் தான் எல்லாத்தையும் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கான். நேதாஜின்ற பேரை அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது இல்ல, நம்ம உடனே அந்த இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. முதல்ல ஜெயிலர் கிட்ட பேசுறதுக்காக தான் வராரு. ஒருத்தன் ஜெயில இருந்து நிறைய கிரைம் பண்ணிட்டு இருக்கான்றது உனக்கு தெரியுது, இருந்தாலும் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, நீலாம் என்ன மாதிரி போலீஸியா அப்படின்ற மாதிரி அசிங்கப்பத்திர மாதிரிலாம் பேசுறாரு. சரி, நான் பெருசா விருப்பம் இல்லாம தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கேன், நான் வேணா இதுக்கப்புறம் திருந்திடுறேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. அந்த கோகுல ஜெயில இருந்தாலும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஆளுங்களை, பாட்டு பாடுறதுக்கு ஆளுங்களை எல்லாம் வர வைப்பான். அந்த மாதிரி இப்போ ஒரு ட்ரூப் வந்திருக்காங்க. அந்த ட்ரூப் கெட்டப் போட்ட மாதிரி ஹீரோவும் டீமும் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த கோகுல் இங்க இருந்து எப்படி ஆபரேட் பண்றான், என்னென்ன விஷயத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கான்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அவனுக்கு எதிராக எல்லா விஷயமும் இவங்களுக்கு கிடைச்சிருது. இவனை அமுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்றதுக்காக வரும்போது ஹீரோவும் பக்கத்துல வந்துடுறாரு. உனக்கு எதிராக எல்லாமே கிடைச்சிருச்சு, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிக்கிறாரு. இவன் சார்ந்த ஆளுங்க எல்லாரையும் இந்த இடத்துல லாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஜெயிலுக்குள்ளேயும் நிறைய ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் லாக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்கள லாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவனை ஒழுங்கா விடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டர் தான் இவனையே ஒரு ஆளா மாத்தி இருப்பாரு. உன்னை பழி வாங்குறதுக்காக தான் இவனை வச்சு நிறைய விஷயங்களை ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஹீரோ சீசன் 1ல வேற ஊர்ல இருந்தாரு பாத்தீங்களா, அந்த சமயமே மினிஸ்டர் நேதாஜி கூட இந்த இன்ஸ்பெக்டர் டீல் எல்லாம் பேசுறாரு. நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்து நிறைய காசு சம்பாதிக்கலாம்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வந்திருப்பாரு. வந்தவர் இந்த இன்ஸ்பெக்டரை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு ஒரு ஸ்டேஜ்ல ஜெயிலையும் தள்ளி இருப்பாரு. அந்த மினிஸ்டரை வச்சு நிறைய காசு சம்பாதிக்கலாம்னு நினைச்சேன், எல்லாத்தையும் கெடுத்துட்ட, அதனால தான் மினிஸ்டர் பேரை வச்சு காசு சம்பாதிக்கிறது எப்படின்ற மாதிரி இவன் கூட சேர்ந்து பிளான போட்டு நிறைய விஷயங்களை பண்ணன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சோ நடந்த கிரைம்க்குலாம் இவனும் காரணம் அப்படின்றது தெரிய வருது. அந்த 3 பேர் எப்படி அந்த கொலையை பண்ணாங்கன்றது இப்பதான் தெரிய வருது. அந்த 3 பேருமே சின்ன சின்ன கிரைம்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கிரைம் பண்ணி இவனுங்க வண்டியில வந்துட்டு இருக்கும்போது செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வழியா போனா கண்டிப்பா மாட்டிப்போம், அங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுல்ல, அந்த இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறாங்க. அதுதான் அந்த கல்யாண ஃபங்க்ஷனா இருக்கும். அந்த பொண்ணு கிட்ட இருக்க நகையை திருடிட்டு அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கும்போது அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் எப்படி இவ்வளவு தைரியமா பேசிட்டு இருக்காருன்னா, சிச்சுவேஷனை இவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாரு. அதாவது இவங்க கிட்ட இருந்து கன் எல்லாம் புடிங்கிருப்பாரு. இவரோட ஆளுங்க கிட்ட தான் இப்ப கன் இருக்கு, இங்க வச்சே உங்க எல்லாரும் கதையும் முடிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா ஜெயிலர் நல்லவரா மாறிட்டார்ல, அது இவருக்கு தெரியாது. இப்ப ஹீரோவை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கும் போது ஜெயிலர் கன் எடுத்து இவரை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப சிச்சுவேஷன் எல்லாமே திரும்பி ஹீரோவோட கையில வந்துருது. கடைசி வரைக்கும் நீங்க 2 பேர் இங்க தான் இருக்கணும்ன்ற மாதிரி இவங்க 2 பேரையும் திரும்பி லாக் பண்ணிடுறாரு. அவங்க 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்க ஆளுங்க 2 பேர் வெளியே இருக்காங்க, அவங்க கண்டிப்பா எங்களை காப்பாத்துவாங்க, உங்களால முடிஞ்சா தடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்றாங்க. இப்ப மீதி இருக்க அந்த 2 பேரையும் பிடிச்சாதான் இதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியும்னு ஹீரோக்கு புரியுது. இப்ப தீபக்கு ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுறாரு. சார், சம்பந்தப்பட்ட யாரையும் விடாதீங்க சார், எப்படியாவது பிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுற மாதிரி தோணுது. இப்ப பையன் கிட்ட இருந்து கால் வருது. பையனோட ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் பிளான் பண்ணிருப்பாங்க, டிவில நேரடியா ஒளிபரப்பு ஆக போது போல, அப்பா முடிஞ்சா பாருங்கன்ற மாதிரி கால் பண்ணி பையன் சொல்லிடுறான். இப்ப அந்த ஷோ நடந்துட்டு இருக்கும் போது அந்த ஷோக்குள்ள 2 பேர் நுழையிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா மதனு குரு, அதாவது தப்பிச்சு போனாங்கல்ல, அவங்க 2 பேர் இந்த இடத்துல நுழையிறாங்க.
இந்த இடத்தையே ஹைஜாக் பண்ணோன்ற மாதிரி ஹைஜாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவோட பையன் இங்க இருக்கான்ல, அவனை பிடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வரவே செஞ்சிருப்பாங்க. இப்ப ஷோலியே இவங்க நேரடியா மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்க ஆளுங்க 2 பேரும் இப்ப ஜெயில இருக்காங்க, ஹீரோவோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, அவங்கள ஹீரோ ரிலீஸ் பண்ணாதான் இங்க இருக்கவங்க நல்லபடியா இருப்பீங்க, இல்ல சாவடிச்சிருவோன்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் டீமும் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தகவல் தெரிஞ்சு அந்த பையனோட அம்மாவும் வந்துடுறாங்க. எப்படியாவது நம்ம பையனை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னும் அரை மணி நேரத்துல கோகுலும் அந்த இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துக்கு வரணும், அதே மாதிரி நாங்க தப்பிக்கிறதுக்கு நாங்க சொல்ற ஏற்பாடெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனுங்க கேக்குறாங்க. அரை மணி நேரத்துலலாம் வர வைக்க முடியாதுன்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இல்ல கடுப்பானவனுங்க என்ன பண்றாங்கன்னா 2 பேரை சாவடிச்சு பாடியை வெளியே வச்சிடுறாங்க. நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆளுங்களை சாவடிச்சுக்கிட்டே இருப்போன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இப்ப ஆளுங்களை சாவடிக்கிறாங்கல்ல, இவங்க வேகமா ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற வழி இல்ல, அங்க இருந்து அவங்க 2 பேரை கூட்டிட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ லேட் பண்ணிக்கிட்டே இருக்காருல, இல்ல இவனுங்க 2 பேர் செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஹீரோவோட பையனை கூட்டு வந்து ஹீரோவோட பையனை ஷூட் பண்ணிடுவோன்ற மாதிரி லைவ்ல இவனுங்க காமிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோக்கு தெரிய வருது. சார் சீக்கிரமா ஏதாவது பண்ணோம் சார், வேற வழி இல்ல, அவங்க 2 பேரை விட்டு தான் ஆகணும்ன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களே சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மத்த பசங்களோட பேரண்ட்ஸும் ரொம்ப பயப்படுறாங்க. சீக்கிரமா ஏதாவது முடிவெடுங்க, எங்க பசங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க வர வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப இருட்டும் போது அவனுங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாங்க தான் சொன்னோம்ல அவங்க 2 பேரும் எங்களை காப்பாத்திடுவாங்கன்ட்டு நக்கலா பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரை மட்டும் உள்ள அனுப்புங்கன்ற மாதிரி சொன்னோன்னா உள்ள அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பாஸ் மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இவனுங்களுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. இவனுங்க கொஞ்சம் மதிக்காத மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவோட டீம் பண்ண ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இவனுங்க 2 பேரை கூட்டு வரும்போது ஒரு ட்ரெஸ்ஸை தந்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ல சீக்கிரட்டா சில கேமராவை செட் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாத மாதிரி தான் அந்த கேமராவை செட் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா உள்ள நடக்கிறத டீடைலா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க காட்டணும்னு நினைச்சதை மட்டும் தான் காட்டுவாங்க. இப்போ இவங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தான் பையன் உடம்புல பாமெல்லாம் செட் பண்ணியிருக்கிறது தெரியுது. அவனுங்க வண்டியெல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்றாங்க. அந்த வண்டி மூலியமா தப்பிக்கிறது தான் பிளான்ன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது இல்ல. இவர் என்ன பண்றாருன்னா ஆளுங்களை இந்த வழியா உள்ள நுழைங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி அவனுங்க இருக்காங்கல்ல, உன்னை போட்டு தள்ளிட்டு தான் இங்க இருந்து கிளம்புற மாதிரி பிளான், நீ மட்டும் தனியா உள்ள வரணும், அப்படி இல்லைன்னா உன் பையன் கதையை முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டி கூப்பிடுறாங்க. சரி ஓகே நான் வரேன்ற மாதிரி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. ஏற்கனவே இன்ஸ்பெக்டருக்கும் அந்த 3 பேருக்கும் செட் ஆக மாட்டேங்குது. இன்ஸ்பெக்டர் லீடர் மாதிரி நடந்துக்கிறது அவனுங்க 3 பேருக்கு பிடிக்கல. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ இருக்கார்ல, வேணும்ட்டே அவங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டுட்டு இருக்காரு. அவனுங்க 4 பேருக்குள்ள சண்டை போடுறாங்க. அதாவது அந்த 3 பேரும் இன்ஸ்பெக்டரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. நீ ஓவரா பேசுற, உன் கதையை முடிச்சிருவோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை மிரட்டி ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டர் கதையை முடிச்சிடுறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, சட்டுன்னு உள்ள புந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோவோட டீமை வேற ஒரு பக்கமா உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா, அவங்களுமே இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க சீக்கிரமா பசங்களை கிளியர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிலர் இவருக்கு சப்போர்ட்டிவா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மத்தவங்க என்ன பண்றாங்கன்னா பசங்களையும் இங்க மாட்டிட்டு இருக்க மத்தவங்களையும் வெளியே அனுப்பணும்ன்ற மாதிரி வெளியே அனுப்பிட்டு இருக்காங்க. ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறாரு. ஹெல்ப் பண்றதுக்கு கீதாவும் வந்துடுறாங்க. அவங்களுமே பயங்கரமா சண்டை எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த கோகுல் இருக்கான்ல, தமயந்தியோட கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். தமயந்தி அண்ணனோட கதையை எப்படி முடிச்சானோ அதே மாதிரி தான் இவங்க கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவங்க கையை முறுக்கி இவனோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி கழுத்தை நெரிச்சு இவன் கதையை முடிக்கிறாங்க. சிச்சுவேஷனை நம்ம கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டோம்னு போலீஸுங்க நினைக்கும் போது அந்த குருவும் மதனும் சேர்ந்த மாதிரி போலீஸுங்க எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. அதாவது உள்ள நுழைஞ்சாங்கல்ல அந்த போலீஸ் எல்லாரையும் லாக் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல அசைஞ்சிங்கன்னா கதையை முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேற யாரோ வெளியே இருந்து ஷூட் பண்றாங்க. இப்ப வந்திருக்கிறது யாருன்ற மாதிரி உள்ள இருக்க ஆளுங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது சட்டுன்னு வேற ஒரு போலீஸ் என்ட்ரியை கொடுக்குறாங்க. வந்தவங்க பயங்கரமா சண்டை போடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்களா இருப்பாங்க. சும்மா கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக தான் இந்த லேடி வந்திருக்காங்க. இவங்க வந்து ஹெல்ப் பண்றாங்கல்ல, அதுல ஹீரோவும் அந்த லேடியும் சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க எல்லாரையும் போட்டு அடிச்சிடுறாங்க. இப்ப பையன் கிட்ட இருக்க பாம்பை டிஃப்யூஸ் பண்ண முடியாதுன்றது இவங்களுக்கு தெரிய வருது. இந்த பாம்பை எடுத்து அவனுங்களுக்கு மாட்டி விட்டலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனுங்க 2 பேரையும் உட்கார வச்சு அவனுங்களுக்கு இந்த பாம்பை செட் பண்ணி வச்சிடுறாங்க. நம்ம கிளம்பலான்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல மயக்கத்துல இருந்து தெளியும் போதுதான் நம்ம உடம்புல பாம்பை செட் பண்ணி வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாம்பு வெடிச்சு அவனுங்க 2 பேர் இறந்து போயிடுறாங்க. இல்ல சம்பந்தப்பட்ட எல்லார் கதையும் முடிச்சிட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி காமிச்சு இந்த சீசனோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீசனும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.